டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எல்லாருமே எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற அந்த டேட் பத்தின ஏதாவது ஐடியா கிடைக்குமா, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நீங்க ஓபன் பண்ணியிருப்பீங்க. எஸ், அதுக்கான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஒரு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். 2025 இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் டாக்டர்ஸ்க்கு 1100 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எம்ஆர்பி மூலமா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட் போட்டிருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. பார்மசிஸ்டோட பிரச்சனை வந்து கேஸ்ல இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்க்கான போஸ்டிங்கும் போட போறதாட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வருஷம் மட்டுமே இவ்வளவு போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதுல அவங்க போடாம விட்ட ஒரே ஒரு போஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நர்சஸ்க்கான போஸ்ட் தான். ஆக்சுவலா நவம்பர் மந்த் நமக்கு இந்த எம்ஆர்பி எக்ஸாம் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு நடக்க வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களுக்காக நமக்கு என்ன செய்யல அப்படின்னா நடக்கல. நீங்க கூகுள்லயே போய் எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாம் 2025ல எப்ப நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவே கூகுள்லயே வரும். நவம்பர்ல இது நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வரும். பட் என்னன்னு தெரியல, ஏதோ காரணங்களுக்காக 2025 ஆனுவல் பிளானர்லயே ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாம்க்கான குடுக்கல. ஆனா 2026ல நமக்கான எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். நெறைய பேர் என்ன செய்றோம் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல நெறைய பேர் வெயிட் பண்றீங்க. எம்ஆர்பிக்கு வெயிட் பண்றவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவு நமக்கு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா 2019ல இந்த எக்ஸாம் நடந்தது. அடுத்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நடக்கல அப்படிங்கும்போது அடுத்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா வேக்கன்சியும் ஹெவியா இருக்கும். எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க, அதாவது எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறவங்களும் கண்டிப்பா ஹெவியா இருக்கும். சோ வேக்கன்சி அதிகமா இருக்குது 1. 2வது பாத்தீங்க அப்படின்னா அட்டெண்ட் பண்றவங்க அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா காம்படிஷனும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஹெவியா இருக்கும். சோ பிரிப்பரேஷன எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் டேட் வரட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஏற்கனவே படிச்சதுல இருந்து தானே கேட்க போறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்களோட பிரிப்பரேஷன என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும்போது யாரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. இன்னும் நெறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, எதுக்கு எம்ஆர்பி உட்கார்ந்து எழுதணும்? பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. சேலரி என்ன ஒரு 48K சம்திங் இவ்ளோ தானே கிடைக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரோவர்சி டாக்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. தேவையில்லாம எதுக்கு கவர்ன்மெண்ட்ல ட்ரை பண்ணணும்? ஹெவியா வொர்க் லோட் இருக்கும். அப்படி இப்படின்லாம் நெறைய பேர் பேசுறாங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கவர்ன்மெண்ட்குள்ள ஒரு ஜாப்க்கு என்டர் ஆகுறது நாட் ஈஸி. நீங்க என்டர் ஆயிட்டு கூட அடுத்து அங்கிருந்து கூட நீங்க அப்ராட் ட்ரை பண்ணலாம். அங்கிருந்து கூட சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ட்ரை பண்ணலாம். அங்கிருந்து கூட நீங்க எம்எஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அங்க இருந்துட்டு கூட நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு படிக்க ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நீங்க வந்து ஒரு சர்வீஸ் கேண்டிடேட் அப்படிங்கிறதுக்கு அண்டர்ல வரும்போது உங்களுக்கு சேலரியோட படிக்கிறதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். சோ அதனால ஏன் இதுக்கு ட்ரை பண்ணணும்? இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதோட என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. கிடைச்சுனா பாருங்க. கிடைச்சும் அது பிடிக்கலன்னா அதுல இருந்து கூட நீங்க அடுத்த ஆப்ஷன வந்து ட்ரை பண்ணுங்க. பட் ட்ரை பண்ணாம இருக்கிறது வந்து என்ன பொறுத்தவரையில சரியில்ல அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். எனிவே எம்ஆர்பி அட்டெண்ட் பண்றது, எழுதுறது, பாஸ் ஆகுறது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அட்டெண்ட் பண்ண விருப்பம் இருந்தா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். பட் 2026ல நமக்கு எம்ஆர்பி எக்ஸாம் வரப்போறது உறுதி. எம்ஆர்பி எக்ஸாம்க்காக வெயிட் பண்றவங்க உங்களோட புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்றீங்கன்னா, மெடிசின்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. பேஷண்டோட சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ், சர்ஜரி, ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுங்க. சோ எம்ஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் முடிச்சிருந்தாலும் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலுமே நீங்க வந்து எம்ஆர்பி எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு எலிஜிபிள். எம்எஸ்சி நர்சிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே உங்களோட பிஎஸ்சி நர்சிங் குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எம்ஆர்பி எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் எம்ஆர்பி எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற எக்ஸாக்ட்டான தகவல் எங்கேயுமே இல்ல. 2026ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்குது. வேக்கன்சி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல வேக்கன்சி இருக்க போகுது. சோ இந்த எம்ஆர்பி எக்ஸாம் குறித்து எந்த ஒரு அப்டேட் எனக்கு கிடைச்சாலும் நான் சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னோட சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். சோ நீங்களும் சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எக்ஸாம்க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணணும், எல்லா கைடன்ஸும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து குடுப்போம். தேங்க் யூ.